இன்னைக்கு ஆசை சீரியலோட பிரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். ரோஹிணி மீனா கிட்ட டிராமா பண்ணி நான் கர்ப்பமா இருக்கேன், இந்த உண்மையை வெளியில சொன்னீங்கன்னா ஆன்டி சரி மனோஜும் சரி என்னைய வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டாங்க, என்ன துரத்தி அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணி போய் சொல்றாங்க. மீனா, ஏய் என்ன அம்மா செத்து போயிட்டாங்கன்னு சொன்ன, இப்போ உயிரோட இருக்க அம்மா மாதிரி உன்னோட இந்த கர்ப்பமும் பொய் தானே அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ரோஹிணி மறுபடியும், இல்ல மீனா, நீங்க வேணா டாக்டர்கிட்ட கூட்டு போய் செக் பண்ணுங்க, நான் இப்பதான் செக் பண்ணிட்டு வந்தேன் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி, பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லார்கிட்டே சொல்லி ஸ்வீட் கொடுக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு ரோஹிணி அழுது டிராமா பண்றாங்க. மீனாவும் எதுவுமே சொல்லாம கிறிஷோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்ன்றதுக்காக அமைதியா விட்டுடுறாங்க. விதிதான் ரோஹிணியோட அம்மா, கிறிஷ், மகேஸ்வரி எல்லாரையும் முத்து ரூபத்துல ரோஹிணி இருக்கிற பாட்டி வீட்டுக்கே கூட்டிகிட்டு வர்றாங்க. ரோஹிணிக்கு இவங்களெல்லாம் பார்த்தோன்னா வயிறே கலக்குது. ஐயோ, ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சா போதும்னு நினைச்சு இவங்களை விட்டு விலகி வந்தனே, இப்ப மறுபடியும் ஏன் இந்த முத்து இவங்களெல்லாம் வீட்டுக்கு கூட்டு வரான், ஐயோ நான் இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறேன் அப்படின்னு ரோஹிணி முழிக்கிறாங்க. மீனாவை பார்த்து கையெடுத்து கும்பிடுறாங்க. மீனா மீனா ப்ளீஸ் காப்பாத்துங்க, நீங்க மூச்சு விட்டுறாதீங்க, சொல்ல வேண்டாம் அப்படின்னு. ரோஹிணி, நானா சொல்ல மாட்டேன், இன்னைக்கு நீங்க மாட்டணும்ன்றது உங்க தலையெழுத்தா இருந்தா நான் எதுவும் செய்ய முடியாது, கடவுள் தான் காப்பாத்தணும் அப்படின்னு மீனா சொல்லிட்டு விட்டுடுறாங்க. முத்து ரொம்ப சந்தோஷமா தான் கிறிஷ் கூட எல்லாம் விளையாண்டுட்டு இருக்காரு. கிறிஷோட பாட்டி கூட பேசுறாரு. சாப்பாடெல்லாம் ஆகுது. ரோஹிணி பயந்துகிட்டு ரூமுக்குள்ளே இருக்காங்க. சாப்பாடெல்லாம் முடிச்ச பிறகு கிறிஷ கூட்டிட்டு போய் பட்டாசு போடலாம் அப்படின்னு பட்டாசு போட்டு இருக்காங்க. பாட்டி அப்பவும் சொல்றாங்க, டேய் முத்து, பக்கத்துல கிணறு இருக்கு பாத்துடா சின்ன பையன் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. பாட்டி அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பாட்டி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. கிறிஷ் அங்க இருக்க சின்ன பசங்களோட விளையாண்டுகிட்டு இருக்கான். முத்து போன் வருதுன்னு போன் பேசிட்டு இருக்காரு. திடீர்னு பசங்க எல்லாம் கத்துறாங்க, ஐயோ கிறிஷ் விழுந்துட்டான், கிறிஷ் தண்ணியில விழுந்துட்டான் அப்படின்னு. ரோஹிணி திபு திபுன்னு ஓடி வராங்க. ஐயோ கிறிஷ், நான் பெத்த மகனே அப்படின்னு ரோஹிணி நெஞ்சில அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லும் போது வீட்டுல இருக்க எல்லாரும் திபு திபுன்னு ஓடி வராங்க. ரோஹிணி உடனே, என்னதே கிறிஷா, ஐயோ தள்ளுங்க, கிரேஷ் கிரேஷ் அம்மா இங்க இருக்கேன் பாரு, ஏடா அங்க போன, எப்படி உள்ள விழுந்த அப்படின்னு கத்துறாங்க. யாராவது காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, முத்து முத்து எங்க இருக்கீங்க, சீக்கிரம் தண்ணிக்குள்ள இறங்கி கிறிஷ காப்பாத்துங்க, ஐயோ பாவம் என் பையனுக்கு நீச்சல் தெரியாதே அப்படின்னு கத்துறாங்க. பக்கத்துல இருக்க அத்தனை பேரும் ரோஹிணியவே அப்படியே கூர்ந்து உத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துல புரியுது. கிறிஷோட பாட்டி வந்து, கல்யாணி அமைதியாரு அப்படின்னு அவங்க ரோஹிணியோட முதுவை தட்டுறாங்க. விஜயா இத கவனிச்சுட்டு, என்னது கல்யாணியா, இவ பேரு ரோஹிணி இல்ல, ஏய் ரோஹிணி என்ன இது, என்னமோ என் பையனுக்கு நீச்சல் தெரியாதுன்னு சொல்ற, இந்த பையன் உன் பையனா, தெருவுல தெரியறத மீனா வீட்டுக்கு கூட்டிட்டு வராளேன்னு மூச்சுக்கு ஒரு தடவை நான் திட்டிருக்கேன், அப்போ இந்த பையன் உன் பையனா அப்படின்னு விஜயா கேக்குறாங்க. ரோஹிணி தலைமுடிய புடிச்சு விஜயா ஓங்கி ஒரு அரை. முத்து அந்த பக்கம் கிளாப் பண்ணிக்கிட்டே வர்றாரு. நான் பார்லரமா எத்தனை இடத்துல இருந்து தப்பிப்ப, என்னைக்காவது உண்மை வெளியில வந்துதான் ஆகணும், ரகசியங்கள் வெளியில வர்றதுக்கான நாள் தான் இது, தண்ணிக்குள்ள யாருமே விழுகலையே, பசங்க கல்ல தூக்கி போட்டுதான் விளையாண்டானுங்க, கிறிஷ் இந்த என் கூட தான் நின்னுகிட்டு இருக்கான், பாத்தியா இததான் விதிங்கிறது, கர்மா சுத்தி சுத்தி வரும், இன்னைக்கு உன் வாயால உண்மை வெளியில வரணும், அதுக்காகத்தான் இப்படி எல்லாம் நடந்திருக்கு போல இருக்கு, பசங்க யதார்த்தமா விளையாண்டுருக்காங்க, அதுல சும்மா கிறிஷ் கிறிஷ் வாடான்னு கூப்பிட்டானுங்க. அந்த நேரத்துல அந்த சிவனடியார் வர்றாரு. நீ என்னதான் மறைச்சாலும் 7 கடல் 7 மலை தாண்டி உள்ள போய் ஒளிஞ்சு உக்காந்தாலும் உண்மை வெளியில வந்தே ஆகும், தண்ணிக்கு அடியில போய் மூச்சு விட்டா பபிள்ஸ் மேல வந்துதானே ஆகணும், மாற்ற நாள் மாட்டித்தான் ஆவ, நீ இன்னைக்கு மாற்ற நாள் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியார் சிரிக்கிறாரு. பார்லர்மா, நான் மாட்டி விடணும்னு யாருக்குமே எந்த ஐடியாவும் இல்ல, யாருக்குமே ஒரு ரகசியம் தெரியாது, நீயா உன் வாயால எல்லா உண்மையும் உளறிட்டிய பார்லரமா, கிறிஷ் மீனா ஆண்டி எதுக்கு நம்ம அம்மாவை அடிச்சாங்கன்னு சொல்லி கேட்கும் போதே எனக்கு லைட்டா பொறி தட்டுச்சு, அப்படின்னா மீனா உனக்கு உண்மை தெரிஞ்சு மறைச்சு வச்சிருந்தியா, பார்லரமாவை போய் காப்பாத்தணும்னு நினைச்சியே, அது உன் முதுகலை குத்தணும் உனக்கு தெரியாதா மீனா அப்படின்னு முத்து சொல்றாரு. இப்படிதான்